எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவின்னு பேர். இந்த முன்னால் முடியும் அப்படின்னு இது ஒரு யூடியூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இது ரொம்ப சிம்பிள். எல்லாருக்குமே ஒரு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி பிரச்சனை வருமே, பிரச்சனை இருக்கே, பிரச்சனை வந்துடுமே, அப்புறம் தேவையே இல்லாத கற்பனைகள், இது மாதிரி நிறையா பீப்புள் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 3 பிரச்சனை ஒரு விஷயம் சொல்லுவோம். முதல்ல ஒரு தயக்கம். இந்த தயக்கம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் நல்லா தெளிவாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு கேட்குறது முதல்ல நீங்கள் யாரை கேட்கணுமோ அவங்க ஒரு நல்ல தெரிஞ்ச மனுஷனாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையனோ தான் வாழ்க்கையை பற்றி முடிவு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 4-5 பிள்ளைய பெற்றப்பட்டவனை போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், நீங்கள் இதை எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க, நிறையா டிப்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நிறைய மெத்தடு சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்க அனுபவப்பட்டவங்க. நீங்கள் கல்யாணம் ஆகாதவனை நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களை நீங்களே அழிச்சிக்கிற மாதிரி அர்த்தமாக. அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் நீங்கள் வாங்கி கொடுக்குற ஏதோ ஒரு பஜ்ஜிக்கோ ஒரு போண்டாக்கோ இல்லைன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குற ஸ்மால் ட்ரிங்க்குக்காக கூட அவன் உங்களை மிஸ்கைட் பண்ணணும். அந்த மிஸ்கைடு உங்களோட வாழ்க்கையை கெடுத்துடும். முதல்ல அதை கெடுத்து தான் மறுவேளை பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்கிட்ட போய் நீங்கள் கேட்கும்போது, இல்லை அதாவது சொன்னேனே 4-5 பிள்ளைய பெற்றவனை போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க, என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும். எந்த பிரச்சனையுமே முதல்ல எடுத்தவொடனே எது முடிவு எடுத்துடாதப்பா. உணர்ச்சிகளோடு எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே சரியாக இருக்காது அப்படிங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இந்த தயக்கங்கிறது எப்படின்னா, உங்களோட குரோத்தையே, உங்களோட வருங்காலத்தை, இது எல்லாத்தையுமே கெடுத்துடும். இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நடக்க போகிறதான்னு நினச்சிக்கிட்டு நாமளே ஏமாற்றிக்கிறது. ஒருவேளை இது நடந்துருச்சுன்னா அடுத்தது நடந்துட்டுருக்கதை பார்த்து பயப்படுறது. முன்ன நடந்ததையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்போ இருந்த சூழ்நிலை ஒரு விதமாக இருக்கும், இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒரு விதமாக இருக்கும், நாளைக்கு வரக்கூடிய சூழ்நிலை வேறு விதமாக மாறும். அதனால் உணர்ச்சிகளை வச்சு ஒரு முடிவு எடுக்கும்போது மாபெரும் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இதெல்லாம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறத உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நமக்கு கடவுள் 6 அறிவை கொடுத்துருக்காங்க. இந்த 6 அறிவை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த மனசு இருக்க, அது உங்களோட பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஒரு ஆளை அழைச்சிக்கிட்டு போகும். அது எப்படி அழைச்சிட்டு போகும் அப்படின்னா, அது பேர் டெலிபதின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப காலமாக பார்க்கணும், அவன் ரொம்ப நாள் ஆச்சு, கண்ணிலே பல்லையே என்ன ஆனானோ ஏதானானோ அப்படின்னு நினச்சிட்டு பிடிக்கும். பார்த்தா ஏத்தாப்பில் நிற்பான். இது டெலிபதியோட கான்செப்ட். ஐயோ நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ வந்தியே அப்படின்னு சொல்லுவோம். மனசு எப்படின்னா, நீங்கள் எது நடக்கக்கூடாத ஒரு விஷயத்த நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும். எது நடக்கக்கூடாது, இது எக்காலத்தை கொண்டு அப்படிங்கும்போது மனசை நீங்கள் திடமாக வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணணும். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனால இதெல்லாம் மனசை தெளிவுபடுத்திக்கிறத நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை 90% ப்ராப்ளம் உங்களை விட்டே போயிடும். இன்னொரு விஷயம் சொன்னேன், இந்த தயக்கம் எப்படி அப்படின்னா, முதலடி எடுத்து வைங்க காலை, 2வது அடி தானாக வரும், 3வது அடி தானாக போயிடும். இடது வலது இடது வலது இடது வலதுன்னு
தானாக எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து விட்டுரும். உங்களுக்கு பழக்கப்படுத்திக்க வேண்டிய மனுஷர்களை எப்படி இருக்கணும்னா, உங்களோட நண்பர்களை வச்சு தான் உங்களை பற்றி தீர்மானிக்கணும்னு ஒரு பழமொழியும் உண்டு. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும். அவன் தான் உங்களை சரியான வழி காட்டுவான். இந்த நீங்களே பார்த்துக்கலாம், ஒரு கோவிலுக்கு ஒரு கும்பல் ஒன்று போகும். அது ஒரு கும்பல் தானாக சேரும். இன்னொரு கும்பல் சாயங்காலம் ஆச்சுன்னா தண்ணி கிண்ணி இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு போகாது. இன்னொன்று சினிமா அது எதுன்னு போயிடும். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எண்ணத்தை உருவாக்கிக்கிறீங்களோ எண்ணத்தை உருவாக்கிக்கிறீங்களோ அதுதான் உங்களை வந்துடும். எதுக்குமே முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணாமல் திருவினையே ஆகாது. வெற்றிகளை அடையணும் அப்படின்னா முதல்ல வெற்றி அடைஞ்சவனை பற்றி நிறையா படிங்க. அதுவே உங்களை காப்பாற்றும். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். வெற்றி அடைந்தவர் உங்களுக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் நான் சொல்கிறேன். சாதாரண மனுஷன்தான். தூத்துக்குடியிலேருந்து ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் சரவணா பவன் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தார். அவர் ஒரு மஞ்சள் பையை வச்சுக்கிட்டு சாதாரணமாக ஒரு ட்ரங்கு பேக்கிலையும் தான் வந்ததாக அவரை பற்றி படிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவர் உலகம் அதாவது அமெரிக்காவிலலாம் கூட சரவணா பவனை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு உருவாக்குற அளவுக்கு அவர் வளர்ந்தார். இது எப்படி உருவாச்சு சாத்தியமாச்சு அப்படின்னா, என்னால் முடியும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார். அவ்வளோதான். நல்ல அருமையான காஃபி கொடுத்தாரு. முன்னெல்லாம் ஒரு இட்லி கொடுக்குறது அப்படின்னா அது மேலே ஒரு சாம்பாரை ஊற்றுவானுங்க. வேண்டா விருப்பம் ஓரமாக ஒரு சட்னி வைப்பான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சட்னி சாம்பாருக்குன்னு ஒரு கிண்ணம், சட்னிக்குன்னு ஒரு கிண்ணம், பச்சை கலரில் ஒரு கிரீன் சட்னி ஒன்று கொடுக்குறாரு, கொட்ஸு கொடுத்தாரு, தக்காளி கொட்ஸு கொடுத்தாரு, இதை போல் இட்லி பொடி ஒன்று கொடுத்தாரு. இதை பாருங்கள், இது அதுவும் நீட்டாக தொடச்சி அந்த தட்டில் சாப்பிட்றதுக்கு இத்தனைக்கு எல்லாரையும் விட விலை ஜாஸ்தி. ஆனால் அவளால் வெற்றி பெற முடியுது. அவர் இப்போ அவங்க கொடுக்குற காஃபிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடிச்சு நீங்களே ஒரு கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாருங்கள். இப்போது அவர் யார், அவர் என்ன பெரிய படித்த பெரிய மகான இவராக என்ன படித்த எம்பிஏலாம் படித்தாதான் என்ன. ஆனால் அவரால் கிராமத்திலேருந்து வந்த ஒருத்தர் பெரிய அளவுக்கு சாதிச்சார். ஒரு ஹிஸ்ட்ரியே க்ரியேட் பண்ணார். ஒரு லிஜெண்டாக மாறினார். எப்படி மாற முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். உழைப்பு உழைப்பு உழைப்பு. எண்ணங்களை நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணி அவர் தன்னை உயர்த்திக்கிட்டார். அது மட்டும் இல்லை, பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்தாரு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட தன்னலமற்ற உழைப்பு. அதை யாராலையும் மறக்க முடியாது. அதே மாதிரி திமுகவோட தலைவர் கலைஞர் கருணாநிதியை சொல்லுவாங்க, உழைப்பு 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 உழைப்பு. அவரை பற்றி கேள்விப்பட்டவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் கடைசி காலத்தில் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் வயசாகிடுச்சுன்னா உட்கார வேண்டியதான், அது வேறு விஷயம். ஆனால் அவர் மூளை, அவரோட பிரெயின் வேலை செய்கிற மட்டும் அவர் உழைப்பை சரிசமமாக நல்லா உழைச்சிருக்காரு. உழைத்தவர்கள் எல்லோருமே உயர்ந்திருக்காங்க. உழைப்பு தான் உயர்வை தரும், வேறு ஒன்றுமே கிடையாது. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் உங்களுக்கு நிறையா இன்புட் தரப்போகிறேன், நிறையா செய்திகளை கொடுக்க போகிறேன். இதோட கான்செப்ட், இந்த வீடியோவோட கான்செப்டு உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், எதையும் முடியும், எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் போகிறீங்களோ அது உங்களை அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு செல்லும். வெற்றி உன் தலையை சுற்றி தான் இருக்குது, உங்களோட தலையை சுற்றி தான் இருக்குது.
தைரியமாக போய் மேலேருந்து பிடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த கையை தூக்குறதுங்கிறது உழைப்பு, உழைப்பு, பிடிக்கிறது உழைப்பு, எல்லாமே உழைப்பு தான். இன்றைக்கி இதை ஆரம்பிச்சிருக்கேன், பார்ப்போம். நான் நிறையா சொல்கிறேன்.